எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனல் போலீஸ் ஆஸ்பிரண்ட் ஒருத்தவங்க வந்து லோக்கல் ஸ்டேஷன் வெரிஃபிகேஷன், அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் மெடிக்கல் வந்து எப்படி இருக்கும், ஓவரால் கட் ஆஃப் வந்தோடனே அந்த ஸ்டெப்பெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்கள் ஓவரால் கட் ஆஃபில் உங்களோட பேர் இருந்துச்சுன்னா உங்களை வந்து கொஞ்சம் சில நாள்லேயே வந்து லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து காண்டாக்ட் பண்ணி உங்கள் அட்ரஸ் எல்லாம் கேட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. லோக்கல் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கேட்குறது என்ன கேட்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே ஒரிஜினல் தானா அப்படின்றது. அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டெல்லாம் வாங்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு, அந்த இது வந்து உண்மையிலே அவங்க அந்தந்த கவர்மெண்ட்டு இப்போ ஸ்கூலில் வழங்கினது தானா, காலேஜில் கொடுத்தது தானா, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எங்கே வாங்கினீங்க, அந்த எங்கே வாங்கணுன்றது இடத்துல வந்து நம்ம ஜென்யூன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சொல்லுவாங்க. மெய்த்தன்மை சான்றிதழ் வந்து நம்ம வாங்கிட்டு வரணும். ஃபஸ்ட்டு அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. அடுத்து அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு மெய்த்தன்மை சான்றிதழ் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து எல்லா இடத்துலையும் போய் வாங்கிட்டு வரணும். இப்போ ஸ்கூலில் போய் இந்த பிஎஸ்டிஎம் மார்க் ஷீட் இதுக்கெல்லாம் வந்து இந்த பையன் வந்து இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வந்து எங்கள் ஸ்கூல்லாம் படித்தான், இவனுக்கு வழங்கப்பட்ட இந்த சான்றிதழ் வந்து இந்த பள்ளியால் வழங்கப்பட்டது தான் அப்படின்றத கொடுப்பாங்க. இது மெய்த்தன்மை சான்றிதழ். இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ண எல்லா சர்டிஃபிகேட்டுக்கும் நம்ம வந்து ஜென்யூன் வாங்கி கொடுக்கணும். இப்போ ஒரிஜினல் வெரிஃபிகேஷனு மெய்த்தன்மை இது பட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பேர் சாட்சி மாதிரி அவங்ககிட்ட வந்து விசாரிப்பாங்க. கான்செப்ட் என்னென்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள 2 பேர் வந்து அவங்களோட ஆதார் கார்டோட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி தேர்வாகியுள்ள இந்த பையன் வந்து எனக்கு வந்து 20 வருஷமாக தெரியும், இந்த பையன் மேலே வந்து எந்த குற்ற வழக்கும் இல்லை, இவன் வந்து எந்த ஒரு கட்சி மதம் சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி எதுலேயுமே இல்லை அப்படின்னா, அதே மாதிரி குற்ற வழக்கம் இல்லை அப்படின்ட்டு இவங்க 2 பேர் வந்து எழுதி வந்து ஸ்டேஷனுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுவும் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டேஷன்லேயும் விசாரிப்பாங்க, இந்த பையன் மேலே தான் குற்ற வழக்கு இருக்கா அப்படின்றத வந்து விசாரிச்சிருவாங்க. இவ்வளோ தான் லோக்கல் ஸ்டேஷனில் வந்து மெயினான வெரிஃபிகேஷன். இது மட்டும் இல்லாமல் வந்து உங்கள்ட்ட விசாரிக்க வரவங்க எல்லாருமே இதுதான் கேட்பாங்க, நீங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து எங்கே நீங்கள் படித்தீங்க, என்னென்ன வேலை பார்த்தீங்க, எந்தெந்த இடத்துல தங்கியிருந்தீங்க, இந்த மாதிரி எல்லாமே கேட்பாங்க, விசாரிப்பாங்க, தெளிவாக விசாரிப்பாங்க. இது வந்து லோக்கல் ஸ்டேஷன் வெரிஃபிகேஷன். அதே மாதிரி தான் இங்கே எஸ்பிசிஐடியிலேருந்து வருவாங்க. இவங்களோட மெயின் வேலை என்னென்னா, அதான் இதே தான், அரசியலில் இருக்காங்களா, அரசியல் கட்சியில் இருக்காங்களா, எதுவும் வழக்கு இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே விசாரிப்பாங்க. இவங்களும் இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க, சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் எங்கே இருக்காங்க அப்படின்றத இவங்களாம் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு. நம்மளுக்கு தெரியாமல் வந்து பின்னாடியும் விசாரிப்பாங்க. கியூ பிரான்ச்னாலே என்னென்னா தீவிரவாதம் சம்மந்தமானது. தீவிரவாத அமைப்பில் வந்து யாரும் இருக்காங்களா அப்படின்றத வந்து விசாரிப்பாங்க. அவங்களும் எல்லா டீட்டெயிலும் விசாரிச்சுட்டு எல்லாருமே உங்களோட சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸும் வாங்குவாங்க அவங்கள விசாரிக்கும் போது. அதே மாதிரி இவங்க வந்து மதம் சிஐன்ற மதம் சார்ந்த தீவிரவாத அமைப்பில் இது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இது பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து போன வருஷம் வந்து ஒரு பையனுக்கு வந்து டிலே ஆச்சு. அவன் ஏதோ வந்து அரசியல் கட்சியில் வந்து அவனுக்கே தெரியாமல் வந்து ஜாயின் பண்ணியிருந்தான். போலீஸ் இந்த மாதிரி வந்து பொது ஊழியர் அப்படின்றது வந்து ஐபிசியில் வந்து 21 கொடுத்துருக்கோம். இந்த 21 படி வந்து நம்மளாம் பொது ஊழியர்கள் வந்து இந்த மாதிரி எந்த அமைப்புலையும் இருக்கக்கூடாது, அரசியல் கட்சி தீவிரவாதத்தில் இருக்கக்கூடாது. ஒரு பையன் தெரியாமல் அரசியல் கட்சியில் இருந்தான்றதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து கேஸ் இருக்கும், கேஸ் இல்லைன்னு சொல்லி தப்பிச்சிடலாம்னு நினைப்பாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டிசிஆர்பின்னு சொல்லுவாங்க. டிசிஆர்பி அதாவது அதாவது மாவட்ட குற்ற ஆவண காப்பகம். இங்கேருந்து வந்து எல்லாரையும் ஒரு நாள் வந்து இந்த போலீஸ் வெரிஃபிகேஷனும் மெடிக்கல் நடந்துகிட்டு இருக்கும்போது கிரவுண்டுக்கு கூப்பிடுவாங்க. ஒரு நாள் கிரவுண்டு இல்லாட்டி எஸ்பி ஆஃபீஸ் எங்கேயா கூப்பிட்டு உங்களோட கைரேகை எடுப்பாங்க. அந்த கைரேகை எடுக்கிறாலும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நாளை பின்ன வந்து எக்ஸாம் ஃபுல்லாக பாஸ் ஆகி ட்ரைனிங் போகும்போது இதை பற்றிலாம் படிப்பீங்க. ஒரு மையை வந்து ஒரு பிளேட்டில் தடவி உங்கள் கைரேகை எடுத்துருவாங்க. உங்கள் கைரேகையை வந்து எடுத்துகிட்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எதுவும் க்ரைமில் இருக்கா, இன்வால்வ் ஆகியிருக்கா அப்படின்றதையும் வெரிஃபை பண்ணுவாங்க. நீங்கள் வந்து மறைக்கவே முடியாது. அதனால் வந்து எல்லாருமே தரவாக செக் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் எல்லாமே வெரிஃபைன்னு கொடுத்ததுக்கப்புறம் கடைசியாக கொஞ்ச நாள் கழித்து வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்குறதுக்கு வந்து எஸ்பி ஆஃபீஸ்க்கோ இல்லை கமிஷனர் ஆஃபீஸ்க்கோ கூப்பிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான். இதுதான் ஓரளவு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். தேவையான டவுட் மட்டும் கேளுங்க.